இன்னைக்கு பதிவில் வந்து keywordtool.io அப்படிங்கிற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு வெப்சைட் keywordtool.io ஒரு வெப்சைட்டு. இதை வந்து மொபைல்லே நீங்கள் மொபைல் ப்ரௌசரில் க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ இந்த கீவேர்ட் அதில் போய்ட்டு டிடிஎஃப் வாசன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட் கூட நம்ம போட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபேமஸான வேர்ட் அதை வந்து சர்ச் பண்ணால் எவ்வளோ கீவேர்ட் சஜஷனில் வருது, நம்ம வந்து யூடியூப் வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டூலோட முக்கியமான அம்சம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி உங்களோட வீடியோஸ் மேலே கொண்டு வரதுக்கு கீவேர்ட்ஸ் டூலை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்லாம் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன டீட்டெயிலுங்கிறத பார்க்கலாம். keywordtool.io அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் மொபைல் ப்ரௌசரில் க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த டாப்பில் வந்து லிஸ்ட்டை வந்து மெனு வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள், யூடியூப், பிங் அப்படிங்கிற எல்லா சர்ச் இன்ஜின் வெப்சைட்டோட நேமும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் கூகுள் அப்படிங்கிறத போடுறேன். ஸோ கூகுள் அப்படிங்கிறத போட்டேன் அப்படின்னா கூகுளில் என்னெல்லாம் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற கீவேர்ட் சஜஷன் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டென்ட்டோட டாபிக் என்ன அப்படிங்கிறத ஒரு கீவேர்ட் நம்ம போட்டு சர்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கீவேர்டு சர்ச் பண்ணும்போது எவ்வளோ விதமான கீவேர்ட்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ விதமான சர்ச் வந்து நம்மளெல்லாம் வந்து பப்ளிக் வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளை மாதிரி வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் வந்து போட்டு சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது. ஸோ இந்த டூலில் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டென்ட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டேக் போடுவீங்க இல்லையா. ஸோ அந்த டேக்கை வந்து இதில் ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் தான் இது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக. இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லோரும் சர்ச் பண்ணுற ஒரு வேர்டு வந்து நார்மலாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே எல்லாருமே சர்ச் பண்ணுற வேர்டு டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற வேர்டு வந்து சர்ச் பண்ணியிருப்போம். அதாவது இந்த டிடிஎஃப் பைக் ரேசர் மோட்டோ விளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சர்ச் பண்ணியிருப்போம். ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த கீவேர்டு வந்து நான் எடுத்தேன். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ இது கூகுளில் சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டோட்டல் கீவேர்ட் சஜஷனில் பார்த்திங்கன்னா 214 வந்து வந்திருக்கு. ஸோ இதில் டோட்டல் சர்ச் வால்யூம், ஆவரேஜ் ட்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கிரே அவுட் ஆகிருக்கு. எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ப்ரோ வெர்ஷன் போனால் தான் அது வந்து கிரே அவுட் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம பார்க்குறதுனால நார்மலாக டோட்டல் கீவேர்ட்ஸ் மட்டும் தெரியுது. பட் டோட்டல் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிளுக்காக இந்த வேர்டு வந்து நான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் உங்களோட டைட்டுக்கு குக்கிங்காக இருக்கலாம், இல்லை மோட்டோ விலாகாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ராவல் விலாகாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களோட கீவேர்டு என்ன போடுங்களோ அதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கீவேர்ட் சஜஷனில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம கூகுள் இருக்கிறத யூடியூப்னு மாற்றிக்குவோம். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த கீவேர்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400+ வந்து கீவேர்ட் சஜஷனில் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. கீவேர்ட் சஜஷன், கொஷின், ப்ரிப்போசிஷன், ஹேஷ்டேக், அதாவது 4 செக்ஷன் இருக்குது. ஸோ கீவேர்ட் சஜஷனில் 446 வருது பாருங்கள். ஒரு சாம்பிள் வேர்டு போட்டதுனால 446 சஜஷன் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு vlogger அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கீவேர்டு வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த வீடியோ வந்து டாப்பில் வரதுக்கான 99% வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை பார்த்திங்கன்னா கீவேர்ட் சஜஷன் இது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்பில் வந்து என்ன கீவேர்டு அதை போட்டுருணும். அடுத்தது செகண்ட் டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கண்ட்ரி, நம்ம இந்தியா, மோஸ்ட்லி அது இந்தியா தான் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது கீழே உள்ள கீவேர்ட் சஜஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கீவேர்டு வந்து வரும். நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி கீவேர்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொஷின் செலக்ட் பண்ணால் ஒரு கீவேர்டு போடும்போது கொஷனாக எப்படி கேட்பாங்க, ஹூ இஸ் டிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், டிடிஎஃப் வாசன், க்ளோஸ் கால், ஹவு டு ட்ரா டிடிஎஃப், இந்த மாதிரி கொஸ்டின் டைப்பில் இருக்கிறது உங்களுக்கு கீவேர்ட் சஜஷனாக வரும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ், அதாவது வந்து நீங்கள் சொல்கிற கீவேர்டோட முன்னாடி ஏதாவது சேர்க்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அபவுட் டிடிஎஃப் வாசன், டிடிஎஃப், அல்லது உங்களோட குக்கிங் சேனல், அந்த மாதிரி வந்து ப்ரிப்போசிஷன் உங்களோட வேர்டு அந்த கீவேர்டோட முன்னாடி சேர்த்துக்கொள்ளக்கூடிய வேர்டு யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுவாங்க, எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து சஜஷன் அப்படிங்கிறது இதில் வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஹேஷ்டேக் வந்து போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ஒரு 3 ஹேஷ்டேக்ஸ் போட்டிருப்போம். அந்த மாதிரி என்னென்ன ஹேஷ்டேக்ஸ்லாம் பாசிபிளாக எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுவாங்க, எவ்வளோ விசிபிளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஹேஷ்டேக். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி ப்ரோ இதை வந்து காப்பி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு
உங்களுக்கு காப்பி ஆப்ஷன் 2 இது மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து காப்பி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ்போர்ட் டு எக்ஸல், எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் நான் காப்பி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா காப்பிடு 1 அப்படின்னு வருது பாருங்க. ஸோ இதில் வந்து நான் 1 செலக்ட் பண்ணிட்டு அதனால் காப்பிடு 1ன்னு வருது. நான் திருப்பி போயிட்டு காப்பின்னு கொடுக்குறேன், எல்லாமே காப்பி ஆகிடும், இருக்கிற 10மே காப்பி ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் இந்த டிஸ்கிரிப்ஷன் போய் சேவ் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ நீங்கள் என்ன வேர்டு வேணுமோ அது கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ யூடியூப், கூகுள் ரெண்டுமே சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணாலும் அதுக்கு ஒரு 100+ கீவேர்ட்ஸ் வந்து வரும். யூடியூப்புங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டாலும் 100+ 200+ கீவேர்ட்ஸ் வந்து சஜஷனில் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு எஸ்இஓ அப்படின்னு சொல்லலாம், யூடியூப் எஸ்இஓ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில்கள் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ரீசெண்டாக நான் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உடனே. வணக்கம், வாழ்த்துக்கள், பாய்.